சும்மா சும்மா இருங்கடா. இப்படி உடைச்சு விடுவ பல்ல. என்னது iPhone 16 Pro Max. பாத்தீங்களா? இந்த போனை இவங்கெல்லாம் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தரத்தை வந்து ஃபில்டர் பண்ணுதுல. ஏன்னா கிஃப்ட் எனக்கு, ஆனா என்ன கிஃப்டா வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அவருக்கு பிடிச்சது. Hi everyone, welcome back to Sandhya Cafe. நியூ இயர் கிஃப்டா வந்து என் வீட்டுக்கார் அருமை கணவர் வந்து எனக்கு ஒரு ஐட்டம் வாங்கி கொடுக்குறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுதானே நம்ம வீட்டு ஆளுங்க நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுப்பாங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் எனக்கு, ஆனா என்ன கிஃப்டா வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அவருக்கு பிடிச்சது. அது என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், சரிங்களா? இப்போ வந்து எங்க போயிட்டு இருக்கோம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற ஒரு மொபைல் ஷோரூம் போயிட்டுருக்கோம். ஸோ ஆமாங்க, புது மொபைல் வந்து வாங்க போகிறேன். இப்போ தான் லாஸ்ட்டாக என்னோட பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்காக்கா எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? S24 ஞாபகம் இல்லை. என் பர்த்டேக்கு S24 வந்து ஒரு வருஷம்லாம் ஆலையா? இந்த ஏப்ரல் தானே வாங்கி கொடுத்தீங்க? என் பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கா தெரியல, ஏதோ ஒண்ணுங்க. அதுக்கு வந்துட்டு S24 வாங்கி கொடுத்துருந்தாங்க, சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, சாம்சங் S24னாலே அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து Vivo V20 இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபோன் தான், நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்போ என்ன அதுல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 நாளுக்கு அப்புறம் தான் அந்த போனே வந்து சார்ஜ் போட முடியும். பட் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 3 தடவை நான் வந்து சார்ஜ் போட்டுட்டே இருக்கேன். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்னென்னா ஒரு மாதிரி மங்களா, ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி நான் S24ல் வீடியோ எடுத்து பழகினதுனால அதனால கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அதனால மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. சரி ஓகேவா, உனக்கு நியூ இயருக்கு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏங்க சும்மா சும்மா இருங்கடா, சும்மா இருங்கடா ரெண்டு பேரும். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வருமா? நகுலன் ஓகே, வேணா OnePlusலாம் போய்க்கலாம் அப்படின்னா கூகுள்ல வந்திருக்கு. அது என்ன ஃபோன்ப்பா? கூகுள் பிக்சலா? பிக்சல் ஃபோனுன்னு வந்திருக்கு. ஸோ அதுவுமே நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் வீட்டில் உட்காந்து ஒரு 4-5 நாளாக என் மண்டையை கழுவி எந்த ஃபோனை என் லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு நான் நினச்சனோ, எந்த ஃபோன் வந்து அந்த ஃபோனை பற்றின எண்ணமே நான் வந்து விதைக்காமல் வச்சுருந்தனோ அந்த ஃபோனை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்கு வந்து தண்ணிலாம் தெளிச்சு அறுக்க கூட்டு போவாங்க பாருங்க. அதாவது வாங்க போகிறது எனக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும் அவருக்கு பிடிச்சது தான் எனக்கு அவர் வாங்கி கொடுக்க போகிறாரு. அப்படி என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஐஃபோன் தாங்க. எனக்கு வந்து ஐஃபோன் மேலே 0 இன்ட்ரெஸ்ட். இவர் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது கேட்பாங்க ஐஃபோன் வாங்கிக்கிற ஐஃபோன். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு சுத்தமாக ஐஃபோன் பிடிக்காது. அதுக்கு என்ன ரீசனோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா மாதிரி இவருக்கும் அது ஐஃபோனுன்னா என்னன்னு கூட தெரியாத வயசு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அப்படி இப்படி ஆப்பிள் பாதி அப்படி கடிச்சு ஒருத்த வச்ச மாதிரி இருக்கும்னு என்னென்னலாம் பேசுறான்னு பார்த்துக்கோங்க. அதாவது இவரோட காற்று வந்து அப்படியே அவனுக்கு வந்து தொத்திக்கிச்சு. அவனுமே ஐஃபோன் ஐஃபோன் அப்படிங்கிறான். எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு ஃபோன் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், அதில் நல்ல ஸ்டோரேஜ் இருக்கணும், நல்ல ஒரு ரேம் இருக்கணும், அப்புறம் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதுதான் ஒரு ஃபோன். அந்த ஃபோன் 50,000 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், என்ன ரேஞ்சில் வேணால் இருக்கட்டுமே. ஆனால் ஒரு ஃபோனு தான் ஒரு மனுஷனோடைய ஸ்டேட்டஸை வந்து நிர்ணயிக்குது. இந்த ஃபோனை இவங்கெல்லாம் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தரத்தை வந்து ஃபில்டர் பண்ணுதுல. அதனால எனக்கு ஐஃபோன் பிடிக்காது. 2 வகையாக மக்கள் பார்ப்பாங்க. ஒன்று அவங்க பாரு ஐஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க பாரு இவன்லாம் ஐஃபோன் வச்சுருக்கான். ஒரு ஃபோன் வந்து நம்ம யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. கம்பெனிக்காரன் நார்மலாக அவனோட ஃபோனை தான் சேல் பண்ணுறான். ஆனால் மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஐஃபோனு சார், நான் ஐஃபோன் வாங்குறதுக்காகவே 3 மாதம் ஐடியில் வேலை பார்த்தேன் சார். நிறைய இந்த டிபேட் ஷோலெல்லாம் பார்த்துருக்கேன். யார்கிட்டயாச்சும் போய் உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு இந்த பசங்க கிட்டலாம் கேட்டாங்கன்னா, சார் ஒரு ஐஃபோன் வாங்கணும் சார்,
லேட்டஸ்ட் வாங்கணும் சார். அதுக்காக தான் சார் நான் 2 மாசம் ஜாப் போனேன். சேலரி வந்துச்சு, உடனே ஜாபை விட்டுட்டு ஃபோன் வாங்கிட்டேன். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஃபோன், அவ்வளோதான். ஐஃபோன் அவ்வளோதான். எப்படி விவோ மாதிரியோ எப்படி சாம்சங் மாதிரி ஒரு ஃபோன், ஆனால் அது வந்து ஒரு மனுஷனோட ஸ்டேட்டஸை வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபோன் இருக்கு. மெயின் ரீசன் எனக்கு அதுதான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதுக்காக அந்த ஃபோனு நல்லா இல்லைன்னு கிடையாது. இவங்க வச்சிருக்காங்களே அப்படின்னு இல்லை, இவன்லாம் வச்சிருக்கானே இவங்களுக்கெல்லாம் ஐஃபோனா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு பாருங்களேன், அந்த பார்வை எனக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஃபோனாக இருக்கிறதுனால தான் அந்த ஃபோன் மேலே எனக்கு 0 இன்ட்ரெஸ்ட். நான் வந்து வேறு ஏதாவது பிராண்டு போகலான்னா இவங்க வந்து இல்லை. அதாவது மொத்தத்தில் என்னென்னா என் லைஃப்பில் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக என் லைஃப்பில் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது. எப்போவுமே அது அப்படி தான் நடக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியல. என் லைஃப்பை வேறு யாரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு யாரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம். என்னன்னா அண்ணா நகரில் இவர் ஒரு மொபைல் ஷாப் பார்த்துருக்காரு. அங்கே வந்து நல்ல கம்மி ரேட்டில் ஐஃபோன் வந்து என்னப்பா ஐஃபோன் என்னது அது பேர் என்னது? iPhone 16 Pro Max. என்னது? iPhone 16 Pro Max. பார்த்தீங்களா? iPhone 16 Pro Max. ஏண்டா ஸ்கூல்ல அடிஷன் சொன்னாங்களே, அது தெரியுமா? அப்போ என்ன ஃபோன் பாப்போ? iPhone 16 Pro Max. பார்த்தீங்களா? ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு என்ன ஃபோனு? iPhone 16 Pro Max. எப்படி சொல்லலாம்? தெரியல சொல்லு பாப்போ. கேமரா பாஸ் சொல்லு. iPhone 16 Pro Max. இவரே மோசம். இவர் எப்படி கெடுத்து விட்டுருக்காரு பார்த்தீங்களா என் பையனை? பேபி S24ல சூப்பர் ஃபோன்ரா, விவோ கூட நல்ல ஃபோன்ரா. இல்ல iPhone 16 Pro Max தான் நல்லது. S24 நல்லதே இல்ல. இப்படி உடச்சு விடுவ பல்ல. இப்பதானே நீ அதுல ஸ்டிக்கர் வச்சு நீ ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருந்த. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி சிக்னல் இருக்குது பாருங்கள், அதுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுப்பீங்க இங்கே என்ன நாங்கள் வாங்க வந்தோன்ட்டு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் காயின் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஷாப்புங்க. இங்கே வந்து நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்டிக் பீசஸாக இருக்கட்டும், அப்புறம் காம்பஸு, அப்புறம் சாமி சிலைகள் எல்லாமே வந்து ஆன்டிக் பீசஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து மெயின் ரீசன் வந்து என் கணவருடைய சைல்டுஹுட் ட்ரீம். அவருக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், அந்த பொருளை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாசலே நிறைய யூனிக்கான ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நகுலனுக்கு இது எப்படி வச்சு பேசுறேன்னு கூட தெரியல. ஸோ இங்கே என்ன பொருள் வாங்க வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமாஃபோன் தாங்க. ஆமாம், என் கணவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிராமாஃபோன் அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, நம்ம இந்த மோர் மார்க்கெட்லாம் போனால் இல்லை இந்த பல்லாவர சந்தைக்கெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னைக்கு வந்து அது கரெக்டாக அப்படியே அமைஞ்சிருச்சு. சிடிலாம் எவ்வளோண்ணா? ஒரு சிடி 600 ரூபா வரும். 600 ரூபாவா? என்னென்ன பாட்டுண்ணா? அந்த வச்சிருக்காங்க நிறைய. அண்ணா அதுக்கு ஒயர்லாம் இல்லையா? கரண்ட் சப்ளை இல்ல, கையில சுத்தி விட்டுருக்கோம். இப்படி சுத்தி விட்டுட்டு அண்ணா அது எப்படி நான் முன்னாடி பேடி கரெக்டா போடுறது செக் பண்றது? சூப்பரா. எனக்கும் நகுலனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற அந்த காலத்தில் வந்து புழக்கத்தில் இருந்த நோட்டுகள் எல்லாமே வச்சுருக்காரு. அண்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில யூஸ் பண்ண 25 பைசா 10 பைசா அந்த காசெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னோட சைல்டுஹுட்டெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் நகுலன்ட்ட சொல்லிட்டு இருப்பேன், இந்த 25 பைசா வச்சேன்னா 5 தேன் மிட்டாய் கொடுப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும்டா, இந்த காசுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருந்துச்சு அப்போ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தான். ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ சாரிங்க, வாய்ஸ் ரொம்ப கரகரன்னு இருக்கு. இப்போதான் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வாய்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாரி அண்ட் எக்ஸ்கியூஸ்.
ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுங்க எனக்கு. இது எப்படி சுற்றுவீங்க? அது எப்படி சுற்றுவீங்க? இது இப்போ நம்ம கைக்கு டைட் ஆகிற மாதிரினா நிப்பாட்டிக்கணும். டைட்டு கேட்டால் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இப்போ டைட்டாக இருக்கு. சரிங்க, நிப்பாட்டிட்டு திருப்பி இதை ஆன் பண்ணணும். அது லெஃப்ட் திருப்பி விடணும். பொறுமையாக வைக்கணுங்களா? சரி, ஆஃப் பண்ணுறது வால்யூம்லாம் இல்லை, அவ்வளோதான். வால்யூம் எல்லாம் அவ்வளோ. சரி, எடுங்க எடுங்க, வெளியே ஆஃப் பண்ணுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதை திருப்பி விட்டா நின்றோம். இது திருப்பி இது கை தொடாமன்னா அது அதிகமாக தேய்மானம் ஆகும். ஒரே நிமிஷம். இப்போ ஓடுது, அது அப்படியே தள்ளிட்டாலும் நிற்கும். அப்படி தான் நிற்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இப்படி பண்ணால் லைஃப் லைஃப் அதை பொறுமையாக கையை வச்சு நின்றுட்டு பண்ணுறோம். அது கொஞ்சம் அதிகமாக. சரி சரி ஓகே, நான் பண்ணுறேன். ஓ, நிப்பாட்டிட்டு இது பண்ணணும். அதை கரெக்டுங்களா? கரெக்டுங்க. இது எவ்வளோ இது ஆக்சுவலாக? இது 4500. 1500. ஒரு சீடியோட நான் அதாவது 2 பாட்டு இருக்கு. ஒன்று இதில் ஒரு பாட்டு வருமா? ஒரு சைடு ஒரு பாட்டு வரும். ஒரு பாட்டு வரும். அதே பெரிய பாட்டாக இருந்தால் ஒரு பாட்டு தான் வரும். ஒரு பாட்டு தான் வரும். இப்போதான் பிரச்சனை இல்லை. ஹாப்பிமா, ரொம்ப ஹாப்பி. எத்தனை வருஷம் ட்ரீம் எனக்கு இது. இதான் இவன் வயசுல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் டேரக்டாவே. நான் இது பார்த்தது தான். திண்ணையில உட்கார்ந்து இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம். அந்த மாதிரி எதுக்கோ போற வழியில யார் வீட்டுல அதை பாத்தீங்க? எதனால உங்களுக்கு பிடிக்குது அது? யார் வீட்லயும் நான் பார்க்கல. நிறைய அந்த மூவிஸ்ல பிளஸ் வந்து இந்த பழைய இதெல்லாம் பாடும்போது அதோட டிவிலாம் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஏன் வாங்கல நீங்க? எவ்வளோ ஐ மீன் நகுலன் வயசுல இருந்து அது ஒரு ட்ரீம்னு சொல்றீங்க. எவ்வளோ இல்ல வாங்கின எங்க வைக்கிறது? அது ஒண்ணு. இது வந்து ஒரு பக்காவான ஒரு இடம் செட்டரேட் ஆகியிருந்ததுன்னா அது நம்ம வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கோம். அதை வாங்கி நம்ம எங்க வைக்கிறது? அவரு நம்ம வருவோமா வாட்டோமானே இருப்பாரு. கிட்ட வந்தாச்சு. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். 5 மினிட்ஸ். கோயம்பேட்ல ஓகே ஓகே. கோயம்பேடு பிரிட்ஜ்ல இப்போதான் நான் ஏறுறேன். தேங்க்யூ. எல்லாம் சேர்த்து 4000 ஆச்சுங்க. அதாவது அந்த ஃபுல் கிராமாஃபோன், அதுக்கப்புறம் 2 CD கொடுத்துருந்தாங்க. இளையராஜா பாட்டுலாம் கிடைக்காதான். எம்ஜிஆர் பாட்டு, அதுக்கப்புறம் சிவாஜி பாட்டு கிடைக்கும். அது ரொம்ப ரேரா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாகவதர் ஸ்டைல் இருக்கு பாருங்க, அந்த பீரியடோட சாங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குமா. இவர் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிருக்காரு. சார் நான் வந்து சில இதெல்லாம் நீங்கள் கேட்டலாம், நான் வாங்கிட்டு வரேன். ஆன்லைனில் என்னன்னா 1500 to 2000 rupees வரும் அந்த CD. அது பேர் என்னங்க? CD-யா கேசட்டா? அது பேர் வந்து வினைல் ரெக்கார்ட். வினைல் ரெக்கார்ட் அது பேரு. என்கிட்ட வந்து இவர் எதுவுமே கேட்டது இல்லைங்க. இவர் இத்தனை வருஷத்துல கேட்ட ஒரே விஷயம் வந்து எனக்கு வந்து கிராமாஃபோன் வாங்கி தரணும், அதுக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்டீரியர்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அப்போவே வந்து அந்த கிராமாஃபோன் வைக்கிறதுக்காகவே நான் வந்து எங்களோட அந்த டிவி சைடில் அதுக்குன்னே நான் வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சரி வாங்கலாம், இதுக்குன்னு ஒரு டைம் வச்சு ஃப்ரீயாக எங்கே கிடைக்கும்னு தேடி வாங்கலாம்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி அது நடந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீ நினச்சது மட்டும்தான் நடக்க போகுது. என்னவோ போ, என் காற்று அவருக்கு அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இது என்ன சொல்லுவாங்க? டெசர்ட் டைட்டானியம். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, 0 knowledge. இவர் தான் ஐஃபோன் ஃபேன், ஐ எம் நாட்.
ஸோ ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 1 TB வந்து இப்போ மார்க்கெட்டில் 1,85,000 வருதுன்னு சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சென்னையில் எங்கே நல்ல டீலில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷாப்பில் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் டெசர்ட் டைட்டானியம் 1 TB இன்க்ளூடிங் அடாப்டர், பேக் கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் எல்லாமே சேர்த்து 1,50,500க்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்ல டீல்னு அவர் ஃபீல் பண்ணதுனால தான் இந்த ஷாப் வந்தோம். மார்க்கெட் ப்ரைஸை விட இங்கே ஒரு 30,000 எங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைச்சது. வாங்க, வெல்கம் ஹோம், வெல்கம் ஹோம். நகுலனப்பா எங்க இருந்தாலும் உடனே ஹாலுக்கு வரவும். தங்களின் பல வருட கனவு தற்போது நனவாகி உள்ளது. உடனடியாக வரவும். ஏங்க நீங்க இந்த மாதிரி பேசுங்க, எனக்கு இது எப்படி கேக்குதுன்னு தெரியணும். நகுலன், I love you. Thanks. நகுலன், do you love me? Yes, I love you. Yes, I அப்படி love இல்ல, you. இது ஃபுல்லா மூடிக்கணும். போ 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 அப்படி கையெடு. கையெடுடா. Yes, I love you. லவ் மீ இல்லடா, I love you. நான் சொல்லுவேன். நகுலன், I love you. Love you too. நகுலன் அப்பா, I love you. Mama. வெல்கம். நைட் தான் வாவ். क्या है? वाव. சூப்பர். வாவ், பாட்டு கேக்குதுமா? போடுங்க போடுங்க. விஜயோட ஆசை என்னப்பா? ரொம்ப நேரம் கிராண்ட் பண்ணுவோம். இது எங்க இது கிடைக்குது? இல்ல வேற சௌக்கியமா